புல்லிக்குட்டா, இந்தியன் மஸ்டிஃப், பாகிஸ்தானி மஸ்டிஃப், இல்லை அலங்கு நாய்கள், இப்படி பல பெயர்களில் அழைக்கப்படுது. இந்திய துணைக்கண்டத்தில் உருவான ஒரு ஜைஜாண்டிக் மெஜஸ்டிக் டாக் பிரீட். இந்த டாக் யார் வளர்க்கலாம், யார் வளர்க்கக்கூடாது, குறிப்பாக ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இதை வளர்க்கலாமா, இந்த டாக் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. யார் வளர்க்கவே கூடாது அப்படிங்கிற தகவல் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் ட்ரைனர் தமிழ். நான் கார்த்திக் முருகேசன், சர்டிஃபைட் டாக் ட்ரைனர் அண்ட் கெனைன் பிஹேவியர் ஸ்பெஷலிஸ்ட், கனடாவிலேருந்து. என்னுடைய ப்ரொஃபஷன், நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன். புல்லிக்குட்டா நாய்கள் பஞ்சாப், சிந்து சமவெளி பகுதியில் 16வது நூற்றாண்டில் டெவலப் ஆனதாக சில தரவுகள் சொல்லுது. சில தரவுகள் அதுக்கு முன்னாடியே, அதுக்கு இன்னும் பழைய மன்னர்கள் காலத்திலேருந்து அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. புல்லிக்குட்டா டாக்ஸ் ஒரு ஒர்க்கிங் குரூப்பை சேர்ந்த டாக்ஸ். இது ப்ராப்பர்ட்டி கார்டிங், அப்புறம் கால்நடைகள் பாதுகாப்பு, ஹண்டிங் கம்பேனியன், ஹண்டிங்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்டஸ் கார்டியன் டாக். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் பல பகுதிகளில் இந்த டாக்ஸ் வளர்க்கப்பட்டுச்சு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த டாக்ஸ் இல்லீகல் டாக் ஃபைட்டிங்காக நிறைய உபயோகப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் இருக்குது. ஆனால் பை ஆல் மீன்ஸ் அது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டியது. இந்த பிரீட் உலகத்தில் இருக்க நிறைய நாடுகளில் இருக்க கென்னல் கிளப்ஸ்னால அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் இந்த டாக்ஸ் ஒரு மாஸ்டிஃப் டைப், மொலோசஸ் டைப் வகையை சேர்ந்தது. இந்த டாக்ஸ் ஒர்க்கிங் கார்டியன், ஒர்க்கும் பண்ணுற அதே சமயத்தில் கார்டிங் குணாதிசயங்களும் அதிகமாக இருக்கிற ஒரு டாக். புல்லிக்குட்டாவோட உருவ அமைப்பும் தோற்றமும் இது ஒரு ஜெயன் பிரீட்னே சொல்லலாம். ஆண் நாய்கள் 70லிருந்து 90 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். பெண் நாய்கள் 60லிருந்து 70 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். ஆண் நாய்களோட உயரம், அதோடைய தோள்பட்டை மேல் வரைக்கும் 76லிருந்து 84 சென்டிமீட்டர் உயரமும், பெண் நாய்களுடைய உயரம் 75லிருந்து 80 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும். நல்ல டாலான ஒரு டாக் இது. இதோட லுக் ரொம்ப மேசிவ், அத்லெட்டிக் பில்டு. இந்த டாக்ஸ் பெரிய போன்ஸ், நல்ல ஸ்ட்ராங் ஜாஸ், ஹெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட செஸ்ட் ரொம்ப டீப்பாக இருக்கும். இந்த டாக்கு ஷார்ட் கோட் வித் மல்டிபிள் கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். பிளாக், பிரிண்டல், கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலர், ஒரு க்ரீமி ஒயிட் கலர், ஃபான் கலர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் இருக்கிற டாக்ஸ் கூட இருக்குது. இதோட ப்ரீடிங் ஃபால்ஸ் டெம்பரமெண்ட்டில் தான் அதிகமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த டாக்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஷைனஸ் இருக்கக்கூடாது. யங் ஏஜ்லேயே எக்ஸ்ட்ரீம் ரியாக்டிவிட்டி, ஒரு ஃபியர் பேஸ்ட் அக்ரஷன் ரியாக்ஷன். ஏன்னா இந்த டாக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது நினச்சி வாங்கிட்டு வராங்க. அது ஒரு அன்ஸ்டேபிள் டெம்பரமெண்ட், ஒரு காமான ஃபைட்டர், ஒரு ப்ராப்பரான கார்டியன், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாது, ரொம்ப ஷையாக இருக்காது. ஓகே, ஃபியர்ஃபுல்லாக இருக்க டாக்ஸ் சில சமயம் ரொம்ப ஓவராக குலைக்கும். டாக், இந்த டாக் ரொம்ப பெருசு. அதனால இந்த டாக் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் வெறுமனே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் பத்தாது. இந்த டாக் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி உங்களுக்கு. ஸோ அதோட மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும். ப்ரொடக்டிவ் நேச்சர் டாக் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அது வாங்கும் போதே சூப்பர் அக்ரெசிவாக, குட்டியாக வாங்கிட்டு வரும்போதே சூப்பர் அக்ரெசிவாக இதுவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே ப்ரீடிங் ஃபால்ட். அதனால இந்த டாக்ஸை சூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸை பார்த்து வாங்குங்க. ஃபாதர் மதர் ரெண்டையும் பார்க்கணும். அந்த டாக்ஸும் அனாவசியமாக அக்ரெசிவாக இருக்கக்கூடாது. புல்லிக்குட்டானாலே ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கணும், எனக்கு இருக்கிறதுல சூப்பர் அக்ரெசிவான டாகாக இருக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு சிரமப்படாதீங்க. அது வெறும் ப்ரொடெக்ஷன் கிடையாது, அது அன்ஸ்டேபிள் டாக் இஸ் ஆல்வேஸ் ட்ரபிள். ஸோ அப்புறம் தோலை பார்த்து வாங்கணும். தோலில் ஸ்கின்ல அந்த ஸ்கின் பேச்சஸோ இல்லை ஒரு மாதிரி இதில் சும்மா தாங்க, இது தரையில் படுத்துருந்துச்சு, அதனால் முட்டி தெரிஞ்சு போச்சு, அந்த இதில் ஸ்கின் இந்த இடத்துல இல்லாமல் இருக்குது, அது இந்த குட்டிங்களோட விளையாடுதா, அது கூட சண்டை போடும்போது சின்னதாக அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிலாம் சொன்னால் ஒத்துக்காதீங்க. ஸ்கின் கிளியராக இருக்கணும். அப்புறம் அதோட மூச்சு விடுற பேட்டர்ன், இப்போ நீங்கள் 4-5 பப்பியை பார்க்குறீங்கன்னா அது மூச்சு விடுறது இருக்குல்ல, அது சிரமப்படுதான்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் ஹீட் இன்டாலரன்ஸ் இருக்கிறதுலாம் ப்ரீடிங் ஃபால்ட். ஏன்னா நீங்கள் கொண்டு வர்றது ஒரு பெரிய ப்ரீடு. நீங்கள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸோ இல்லை இம்ப்ராப்பர் ப்ரீடிங்னால இருக்க டாக்ஸே பார்த்து வாங்கிட்டு வரக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்க டாகை வாங்கி வளர்க்கக்கூடாதா? வளர்க்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும், ப்ரீடரை சொல்லி விற்கணும். இல்லைன்னா ப்ரீடர் அதுக்கு பொறுப்பேற்றுட்டு அந்த டாக்ஸை விற்கக்கூடாது. ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்க டாக், ஏன்னா வாங்கி கொண்டு போய் வேறு யாராவது வெளியில் விட்டுறக்கூடாது. அதனால தான் ப்ரீடிங் ஃபால்ஸை பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக பேச வேண்டியிருக்கு. டெம்பரமெண்ட் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். ஹைலி கான்ஃபிடென்ட் டாக்ஸ், ஹைலி டெரிட்டோரியல். அந்த ஹைலி டெரிட்டோரியல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங் தான் அதை கால்நடையை பாதுகாக்கிறதுக்கு உதவுது பெருசாக. இது அதோட ஏரியா, இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அதோடது. அங்கே இருக்கிற ஆடு, மாடு, கோழி, மனுஷன், வேறு நாய்கள் எது இருந்தாலும் சரி, அது எல்லாமே அதோடது. அதுக்குள்ளே யார் வந்தாங்கன்னா, அந்த டெரிட்டோரிக்குள்ளே யார் வந்தாங்கன்னா அது அவ்வளோ அலர்ட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் நின்று பாதுகாக்கும். வெரி டாமினன்ட் டாக்ஸ். உங்களோட லிமிட்ஸை செக் பண்ணி பார்க்குற எபிலிட்டி இந்த டாக்ஸுக்கு உண்டு. ஸ்ட்ராங் கார்டிங் இன்ஸ்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி புதுசாக இருக்கவங்கள பார்த்தா அவ்வளோ ஈஸியாக நம்பாது. ஸோ இது எல்லாமே ஒரு ஹைலி ப்ரொடெக்டிவ் கார்டிங் இன்ஸ்டிங்ஸ் உள்ள ஒரு ப்ரீடோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் அது சரியாக சேனல் பண்ணி கொண்டு போகலைன்னா ஓனருக்கும் பிரச்சனை, ஓனர் சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை, சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அதனால் வெறுமனை அந்த டாகோட அக்ரெஷனை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் வாங்கி வளர்க்க முடியுமான்னு தெரியாமல் இந்த டாக்ஸை வாங்கிட்டு வராதிங்க. குழந்தைகளோட இந்த டாக் எப்படி இருக்கும்? குழந்தைகளோட புல்லிக்குட்டா நல்லாவே பழகும்.
சின்ன குட்டியிலேருந்தே நம்ம வளர்த்தோம்னா குழந்தைகள் 12 வயசுக்கு இருக்கிற கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து அது தானாக அது கூட விளையாட விடுறதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்க டாக்ஸோட விளையாடும்போது சூப்பர்விஷன் வேணும். ஏன்னா அதோட பவர் அதுக்கு தெரியாது. நம்ம இவ்வளோ பெரிய டாக் இந்த சின்ன குழந்தை மேலே நம்ம அப்படி காலை வைக்கிறோம், அது பரண்டிடும். இல்லை நம்ம தாவுறோம், அந்த குழந்தை கீழே விழுந்துடும், வயசானவங்க கீழே விழுந்துருவாங்கன்னு அது தெரியாது. ஸோ அந்த டாக்ஸுக்கு டிசிப்ளின், பேசிக் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த கார்டியன் பர்பஸுக்காக வளர்த்தாலும் சரி, அந்த டாக் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதுக்கிட்ட இருக்க ஒரு காம்னஸ் வெளியில் வரணும். அனாவசியமாக ஓவர் ஹைப்பராக இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப அன்கண்ட்ரோலபுளாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு குதிரையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. குதிரையை எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரியா? அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டாக் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மென்டல் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். அதுக்காக தான் அதுக்கு பேசிக் ட்ரைனிங் வேணும். ஏர்லி சோஷியலைசேஷன் ரொம்ப முக்கியம். சும்மா டாக் யாருக்கும் காட்டாமே வச்சுருக்கேன் நான், அப்போ தான் வந்து பாதுகாக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து எது நார்மல் எது அப்நார்மல்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்நார்மலாக ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் டாக் ரியாக்ட் பண்ணணும். அப்போ அதோட பீஸ்ட் மோடு வெளியில் வரணும். அதுதான் ரியல் ப்ரொடெக்ஷன் டாக். எப்போவுமே அக்ரெஷனும் எப்போவுமே ஒரு அன்கண்ட்ரோல் பிஹேவியர் வந்ததுன்னா அது மோஸ்ட்லி ஓனரோட ஃபால்ட், அந்த டாகோட ஃபால்ட் கிடையாது. ஒரு கோல்டன் ரிட்ரீவர், ஒரு லேப்ரடார் அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்லாம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டாக் வாங்காதீங்க. அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க, நல்லா வாலாட்டுதே, டக்குன்னு வாலாட்டதை மட்டும் வச்சுட்டு வேகமாக வந்து மேலே தலைமையில் கை வைக்கிறாங்க, அதுக்கிட்ட ஓவராக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த டாக் உடனே அதை எடுத்துக்காது. ஸோ அந்த டாகை பார்க்க வர்றவங்க வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, டாக் இப்படிலாம் நடக்கணும், டாக்டர் இருந்து எதிர்பார்க்காதீங்க. உள்ளே வர்ற மனுஷங்கள் ஸ்டேபிளாகவும் காமாகவும் வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் அமைதியாக இருக்கும். பட் உங்கள் டாக் அதுக்கு ப்ரிப்பேர்ட் இல்லைன்னா அந்த டாகை வந்து யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காதீங்க. தூரத்துலேருந்து அதை அப்சர்வ் பண்ணாலே போதும், அதுவே சோஷியலைசேஷன் தான். அப்போ அது ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் போதும், உங்கள் கூட இருந்தால் போதும். எல்லாத்துக்கிட்டையும் அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு கோல்டன் ரிட்ரீவரோ ஒரு லேப்ரடார் அளவுக்கு ஃப்ரெண்ட்லினஸ் நீங்கள் என்ன சோஷியலைஸ் பண்ணாலும் இந்த டாக்ஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. புள்ளிக்குட்டா டாக்ஸுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்? இது அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமா? கட்டாயமாக அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இதோடைய கார்டிங் இன்ஸ்டிங்ஸ் வந்து டைட்டான ஸ்பேஸில் இருக்க இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் 4வது மாடி 5வது மாடியில் இருக்கீங்க, ஒரு புள்ளிக்குட்டா வளர்க்குறீங்க, அதை நீங்கள் எலிவேட்டரில் லிஃப்ட்டில் கூட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர் உள்ளே வராங்க. இந்த டாக் டைட் ஸ்பேஸில் போக இதோட ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்ஸ் ஜாஸ்தியாகும், ரெஸ்ட்லெஸ்னஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த சான்சஸ் எடுக்கக்கூடாது. ஒரு டாலான காம்பவுண்ட் வால், ஒரு 7 அடிக்கு மேலே மஸ்ட், பெரிய வேலி மஸ்ட், ஓகே, நல்ல ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்கு. அப்புறம் இந்த டாக்ஸோட ட்ரெயினபிலிட்டி, இது வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணுற டாக் கிடையாது. புள்ளிக்குட்டாஸை ட்ரெயின் பண்ணலாம், ஆனால் எல்லாரும் பிகினர்ஸ் எல்லாமே ஈஸியாக ட்ரெயின் பண்ணிட முடியாது. இதுக்கு வந்து ஃபேர்ம் லீடர்ஷிப் இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக ரூல்ஸ் இருக்கணும், காம் லீடர்ஷிப் இருக்கணும், ஃபேர்மாக இருக்கணும், ரெப்படேஷன் இருக்கணும். இத்தனை விஷயங்கள் பண்ணணும். ஒரு 2 தடவை நீங்கள் பண்ணி பார்த்து அதை செய்யலை அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை செய்கிறதுக்கு தவறக்கூடாது. அந்த டாக் வந்து எப்போ வேணாலும் அதை மீறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்கள் திரும்ப கோவப்படாமல் அதை பண்ண வச்சு அந்த டாக்கு வந்து உங்களுக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக்கணும். எதையும் இதை வந்து ஃபிசிக்கலாக அடித்தோ தொந்தரவு பண்ணியோ எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த டாக் எந்த டாகுமே பண்ணக்கூடாது. இந்த டாக்ஸ் வந்து டிமாண்ட் ரெஸ்பெக்ட், அதை மறந்துடக்கூடாது. இதோட லிமிட்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய லீடர்ஷிப்பை வச்சு தான் புஷ் பண்ணலாமே தவிர நீங்கள் ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலி இந்த டாகை சத்தம் போட்டு இல்லை பயத்தை உருவாக்கவோ பண்ணிட்டீங்கன்னா அதோடைய ஃபியரோட அவுட்கம் வந்து பின்னாடி பெரிய அக்ரெஷனாக மாறும். ஸோ அதனால் இந்த டாக்ஸை வந்து ப்ராப்பரான ட்ரைனிங், கன்சிஸ்டன்ட் ட்ரைனிங் மஸ்ட். அதனால் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர், செகண்ட் டைம் டாக் ஓனர்ன்றது இல்லை. உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை பற்றி தெரியுமா, அந்த டாகை பற்றி தெரியுமா, அப்போ நான் மட்டும்தான் அந்த பீடை பற்றி யோசிக்கணும். எக்ஸசைஸ் நீட்ஸ். இந்த டாக்ஸுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு வாக்கிங் இருக்கணும். ஒரு 1/2 hour 45 minutes வாக்கிங். அது போக ஒபீடியன்ஸ் ட்ரைனிங், சென்சரி ஸ்டிமுலேஷன், இது ரொம்ப முக்கியம். இது நிறைய டாக்ஸ், எல்லா டாக்ஸும் காமனான தேவைன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அதோட தேவைகள் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோல்டன் ரிட்ரீவர் வாங்கி வச்சுருக்கீங்க வீட்டில், அதை வளர்க்குறீங்க, இல்லை ஒரு பொமரேனியன் வாங்கி வச்சுருக்கீங்க, அதுக்கு சின்ன விஷயங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுத்தா போதும். இந்த டாக்ஸுக்கு வந்து இம்பல்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது ஒரு ஸ்டிமுலையை நோக்கி போகுது, ஏதோ ஒன்று அதை தொந்தரவு பண்ணுது. இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்க, அது போச்சுன்னா நோவே உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது, மென்டல் கண்ட்ரோல் இல்லைன்னா. ஸோ இம்பல்ஸ் கண்ட்ரோல் இந்த டாக்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஏதோ ஒரு அணிலோ இல்லை இன்னொரு நாயோ அங்கேருந்து குலைக்கணும்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப கடுப்பாயிருச்சு, தாண்டி குதிக்கணும்னு நினச்சி குதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபென்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நம்ப முடியாது. கட்டாயமாக இந்த டாகால் வெளியே வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு இது வச்சுருக்கணும். ஏன்னா வெளியில் போச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவருக்கும், அதுவும் இன்னொன்று அதை ட்ரிகர் பண்ணுற ஒரு சோர்ஸ் வெளியில் இருந்ததுன்னா அதை நோக்கி போகிற ஸ்பீடுக்கும் அதோட அவுட்கம்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் இதோட உடல் ஆரோக்கியமும் வாழ்நாளும். புள்ளிக்குட்டாஸுக்கு வந்து பெரிய டாக் ப்ரீட்ஸுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹிப் டிஸ்பிளேஷியா, எல்போ டிஸ்பிளேஷியா, ப்ளோட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அது போக வந்து ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் ஒபிசிட்டி. இதெல்லாம் வந்து லார்ஜ் ப்ரீடை வாங்குறவங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு சப்ளிமெண்ட்டை வாங்கி கொடுக்குறது, வாங்கின உடனே வந்த உடனே டாக் ஃபுல் சைஸ் வரணும், நல்ல சைஸ் வரணும். இந்த சப்ளிமெண்ட்டில் நல்ல செல் இருக்குது, அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டு, கால்சியமுக்கு ஒன்று, வைட்டமினுக்கு ஒன்று, கண்டதையும் வாங்கி கொடுக்குறது, 7-8 சப்ளிமெண்ட்ஸ்.
சில நேரங்களில் வெட்டினரியன்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க, அது ஏன்னு புரிய மாட்டேங்குது. ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தா போதும். மெதுவாக கிராஜுவலாக தான் வெயிட் போட்டு வரணும். தேவையில்லாமல் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. நிறைய பேர் இந்த சப்ளிமெண்ட்ஸை இதுக்கு தான் கொடுக்குறாங்க. காட்டில் வளர்கிற நாய்கள்லாம் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. இல்லை காட்டில் வளர்கிற எல்லா மிருகம் சப்ளிமெண்ட் சாப்பிட்டா வாழுது. அதுக்கு தேவையான தரமான ஃபுட்டை மட்டும் கொடுங்க. டாகோட ஹெல்த் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபீடிங் தான். மெயின் பார்ட் வந்து ஃபீடிங் தான், ப்ளஸ் எக்ஸசைஸ். இது ரெண்டும் முக்கியம். புல்லிக்குட்டாவோட சராசரி ஆயுட்காலம் 8லேருந்து 12 வருஷம். இதோட விலை இந்தியாவில் 60,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும். அது எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நிறைய பேர் வந்து பாருங்கள், பெரிய தலை, இது வந்து ஃபைட்டிங் லைன், இது சூப்பர் அக்ரெசிவ், இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதை வந்து இதுதான் வந்து பெக்கூலியர் கேரக்டர். சிலது ப்ரீடிங் ஃபால்ட்டையே வந்து பெரிய டாக்ஸுக்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா 21 நகம் இருக்குது. 21 நகமா, அது ஒரு கணக்கு இருக்குது. அதை சொன்னால் இங்கே நம்ம இந்த ஏரியாவில் நம்மகிட்ட 21 நகம் இருக்குது டாக் வந்து நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறது. இல்லைன்னா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டை காமிச்சு நம்மகிட்ட தான் அங்கே வந்து சிங்கிள் கோட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குன்னு சொல்கிறது. இதெல்லாம் ப்ரீடிங் ஃபால்ட். அதுக்காக காசு கொடுத்து அது அந்த ப்ரீடிங் ஃபால்ட்டையே ஒரு அட்வான்டேஜாக மாற்றிடுறாங்க. எல்லாரையும் சொல்லலை, பண்ணுறாங்க. அது மாதிரி அப்படிலாம் ஏமாத்துறாதீங்க. பெரிய ஹெட் இருக்குது, இந்த டாக் வந்து ஃபைட்டிங் லைன், அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்காதீங்க. இருக்கிறதுலே இந்த லிட்டரில் இதாங்க அக்ரெசிவ். அதனால தாங்க இதுக்கு அதிகமான ப்ரைஸ். எனக்கு வேண்டாம். எனக்கு ஸ்டேபிளான டாக் வேணும், ஹெல்த்தியான டாக் வேணும், ஒரு காமான கான்ஃபிடென்ட்டான டாக் வேணும். ஓகே, அதை தான் நீங்கள் டியூன் பண்ணி வளர்க்க முடியும். இல்லைன்னா அதுதான் உங்களை வளர்க்கும். அது மாதிரி டாக் வாங்காதீங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரீடர் வந்து ஒரு ஹெல்த் வைஸ் ஸ்டேபிளான டாக், டெம்பரமெண்ட் வைஸ் ஸ்டேபிளான டாக். மற்றபடி அனட்டாமிக்கலாக இது வந்து இந்த புள்ளிக்குட்டானா இதோட உயரம் இந்த ஆவரேஜ் இதுக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸை மட்டும்தான் எடுத்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று கேள்விப்பட்டேன், மினி புள்ளிக்குட்டா. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்கு புள்ளிக்குட்டாவோட எல்லா குணாதிசயங்களும் இருக்குங்க, ஆனால் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாட்டிக் ப்ரைஸ். எக்ஸாட்டிக் இந்த வேர்டு இப்போ புதுசாக ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. டாகில் என்னங்க எக்ஸாட்டிக்? டாகில் எப்படி எக்ஸாட்டிக் வரும்? எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாட்டிக் ப்ரீடுன்னு சொல்லலாம். ஓகே, அந்த ஒரு ப்ரீடுக்குள்ளே எப்படி எக்ஸாட்டிக் வரும்? அந்த ப்ரீடுக்குள்ளே இது இருக்கணும்னா இது தான் இருக்கணும். மிக்ஸ்டு ப்ரீடுன்னு தெரிஞ்சு வாங்கி வளங்க, அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு வாங்கி வளங்க. ஆனால் அதையே ஒரு ப்ரீடிங் ஃபால்ட்டையே வந்து ஒரு அட்வான்டேஜாக மாற்றி விற்கிற ப்ரீடர்ஸ் கிட்ட ஏமாறாதீங்க. அடுத்தது, இதுதான் பெஸ்ட் செக்யூரிட்டி டாக். அடுத்த மெத், அது பெஸ்ட் செக்யூரிட்டி டாகாக இருக்கட்டும். உங்களால் வளர்க்க முடியுமா? பெஸ்ட் செக்யூரிட்டி டாக் இதுதான்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்யூரிட்டி டாக், அதில் டவுட் கிடையாது. ஆனால் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதுக்கான இட வசதி இருக்கா? அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டியும் இது எல்லாமே இருக்கா? இல்லை சும்மா டாக் வந்து ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்க போகிறீங்களா? அது அப்படி வளர்த்திங்கன்னா நீங்கள் சிங்கத்தை கூட வளர்க்கலாம். அப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு என்னால் மட்டும்தான் சாப்பாடு போட முடியும். நான் மட்டும் போய் ஒரு 3/4 கிலோ பீஃப் அந்த மாட்டுக்கறியை வந்து தூக்கி போடுவேன். அது அப்படியே பாருங்கள் எப்படி புளி மாதிரி சாப்பிடுது. நான் மட்டும்தான் போக முடியும். எங்கள் வீட்டில் வேறு யாரும் போக முடியாது. என் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பயப்படுவாங்க. என் குழந்தை பக்கத்தில் போக முடியாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நாயின்னு கேட்குறேன் நான். அதுக்கு ஒரு புளியை வாங்கி வச்சுக்க வேண்டியது என்ன? வீட்டில் வளர்க்க முடியாது லீகலாக. சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு. டாக் வந்து ஒரு கம்பேனியன், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒரு பாதுகாவலன், இதெல்லாம் கலந்த கலவை தான் நாய். அதுவும் இந்த மாதிரி ப்ரீட்ஸ். அதை வாங்கி ஒரு கேட்டுக்குள்ளே எங்கேயோ வீட்டுக்கு பின்னாடி பூட்டி வச்சுருக்கீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ளே வராங்க, அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு கத்தி எடுத்து உங்கள் கழுத்தில் வைக்கிறாங்க. யார் போய் நாயை திறந்து விடுவா? உங்கள் ப்ரொடெக்டிவ் டாக், உங்களுக்கு பாதுகாவலர்னா, ஒரு செலிப்ரிட்டிக்கோ யாருக்கோ பாதுகாவலர்னா அவங்க எங்கேயோ போய் வெளியில் நிற்கிறாங்க, கன்னோட பக்கத்தில் நிற்கிறாங்களா பிளாக் கேட்ஸ்லாம். பிளாக் கேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் பின்னாடி ஒரு இடத்துல பூட்டி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? அதே மாதிரி தான் டாக் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். எதிர்த்தாப்புல யாராவது தொந்தரவு பண்ண வர்றவங்க ஒரு தடவை 10 தடவை உங்களை ஹார்ம் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கோ, உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கோ யோசிக்கணும். டாக் ஆனால் காமாக உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி எதுவும் நடக்கிற வரைக்கும். அதுக்கு பேர் தான் உண்மையான ப்ரொடெக்ஷன். வீட்டுக்கு வர்றவங்கலாம் பின்னாடி போய் ஒரு கேட் வழியை எட்டி பார்த்துட்டு தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அது குலைக்குதுன்ட்டு ஓடி வர்றாங்களா? அது ப்ரொடெக்ஷன் கிடையாது, அது ஷோ ஆஃப். நீங்கள் என்ன ஜூவாக நடத்துகிறீங்க போய் உள்ளே போய் எல்லோரும் பார்த்துட்டு வர்றதுக்கு? அதுக்காக நான் வர்றவங்க எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லலை. உங்கள் வீட்டிலே இருக்கவங்களே சரியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னா உங்கள் வளர்ப்பில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், உங்களோட அறியாமைன்னு அர்த்தம். அப்புறம் அதை டாகுக்கு குறை சொல்வீங்க. ஒரு நாளைக்கு அது எஸ்கேப் ஆகுது, யாரையா கடிக்கு இது கொண்டுருது. அப்படித்தான் ராட்வெய்லரையும் பிட்புல்லையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க சென்னையில். இதுக்கெல்லாம் காரணம் யார்? ராட்வெய்லரும் பிட்புல்லும் மோசமான டாக்ஸா? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டாக் மோசமான டாக் கிடையாது. ஓகே, அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வளர்க்கணும். அது நமக்கு ஒத்து வருமா, நம்மளால் முடியுமா அப்படின்னு பார்த்து வாங்கி வளர்க்கணும். புள்ளிக்குட்டான்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரீடாக வந்து பேன் பண்ணுறது, ஒவ்வொரு ப்ரீடுக்குமா இந்த நாயினாலே ஒரு அவர்ஷனும் பயமும் வர ஆரம்பிச்சதுன்னா எல்லா டாக்ஸும் இந்த மாதிரி வேல்யூபிளான டாக்ஸ் எல்லாம் போயிடும். இதெல்லாம் அருமையான நாய். ஆனால் வளர்க்குறவங்களுக்கு, வளர்க்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் வளர்க்கணும். இது இவ்வளோ தூரம் எதுக்கு திரும்ப பேச வேண்டியிருக்குன்னா, நல்லா பெரிய போனுங்க, பெரிய சைஸுங்க வாங்கிட்டு வந்து பின்னாடி பூட்டி விற்கிறதுக்கு. அப்படி வாங்குறவங்க டாக் வாங்காதீங்க. பேலன்ஸ் இருக்கணும். எந்நேரமும் பெட்ரூம்குள்ளே படுத்திருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே உட்காந்துருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் டைனிங் ரூம்லேயே உட்காந்துருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் டாக் இருக்கணும். சாப்பிடும்போது மட்டும்தான்
நான் பக்கத்தில் போய் அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அது பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் அதை வெளியில் விடுவேன். அதுக்கப்புறம் அதை வாக்கிங்லாம் வெளியில் கூட்டு போக முடியாது. வீட்டுக்குள்ளே இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் வேறு நம்ம வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க எல்லோரும் வந்தால் நான் உள்ள கூண்டுக்குள்ளே விட்டுட்டு தான், பெரிய கூண்டுக்குள்ளே விட்டுட்டு தான் அவங்களெல்லாம் பக்கத்தில் கொண்டு வர முடியும். இதுக்கு எதுக்கு நாய் யோசிக்காமல், அதனால் இந்த மாதிரி ப்ரீடெல்லாம் வாங்கி அதோடைய வாழ்க்கையை நரகமாக்கி நீங்களும் அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாமல் வேறு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்கு நான் இவ்வளோ பெரிய நாய் வச்சிருக்கேன்னு காமிக்கிறதுக்கு தயவு செஞ்சு நாய் வாங்காதீங்க. கடைசியாக ஃபஸ்ட் டைம் டாக் ஓன அந்த டாக் வளர்க்கலாமா? தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியணும். உங்களுக்கு அதை பற்றின ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கணும். ஆஹா, இதை கொண்டு வராமல் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நாயை வாங்கினாலே பதட்டம் ஆயிடுவோமே நம்ம அப்படின்னு நினைக்கிறவங்க டாகே வாங்காதீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஒன்று கொண்டு வரணும். உள்ள வெளியிலேருந்து ஒரு உயிரை கொண்டு வரீங்க. இது பொருள் கிடையாது. வாங்கி வச்சுட்டு நமக்கு ஒத்து இல்லைன்னா வேற யார்ட்டா கொடுக்குறதுக்கு தூக்கி போடுறதுக்கு அது கிடையாது. அப்படி நீங்கள் வேற யார்ட்டா கொடுக்குறீங்க, அவங்க அதை சரியாக வளர்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதை கொண்டு வந்து வெளியிலேயும் விட முடியாது. மொத்தத்தில் நீங்கள் பண்ணுறது இன்னொரு உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் போதும். அதனால் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் புள்ளிக்குட்டா மாதிரி டாக்ஸை வாங்கி வளர்க்காதீங்க. வேற ஒரு டாக் ஒன்று, ஒரு லேப்போ, ஒரு கோல்டன் ரெட்ரீவரோ, ஒரு டாப் 5 ஒரு 5 டாக்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு. அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு டாகை வாங்க. அப்புறமா நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறமா இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இதை பற்றி தெரிஞ்ச ஒரு 4 பேர்கிட்ட பேசி ட்ரைனிங்கை பற்றி கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இந்த டாக் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த டாகை வாங்காதீங்க. செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், 10th டைம் டாக் வாங்குறவங்க இருந்தாலும் சரி, இந்த பீடை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு ட்ரைனிங், சோஷியலைசேஷன், செட்டிங் பவுண்ட்ரிஸ், டிசிப்ளின் இதெல்லாம் மஸ்ட். சில நேரங்களில் ப்ரொஃபஷனல் டாக் ட்ரெயினரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவைப்படலாம். இதே மாதிரி நிறைய ப்ரீட்ஸோடைய ப்ரொஃபைல் ப்ரீட் ப்ரொஃபைல், டாக் ப்ரீட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அது போக டாக் ட்ரைனிங்கை பற்றியும் டாக் கேரை பற்றியும் நிறைய எஜுகேஷனல் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோ யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எந்த நாய்க்குட்டி வாங்கினாலும் சரி, 56 டேஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி கூட மதர்கிட்டேருந்து பிரித்து, தாய்கிட்டேருந்து பிரித்து விற்கிற பீடர்ஸ்கிட்டேருந்து வாங்காதீங்க. நீங்களும் 56 நாளைக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன். காலியும் நானும் டாக்டர் தமிழ். ஹாவ் அ நைஸ் டே கைஸ்.